Hi everyone. இன்னைக்கு நெல்லிக்காய் ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஜெனரலா ரசம்னாலே ரொம்ப ஹெல்தி தான். நம்ம வயித்துக்குலாம் ரொம்ப நல்லது. and நெல்லிக்காய் ரசம் பாத்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது நம்ம இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது. இது சளி எல்லாம் பிடிக்காது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் குக்கர்ல வேக வச்சிர போறோம். அதுக்கு அப்புறமா ரசத்துலயும் கொதிக்க வைப்போம். சோ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் ஒரு 4 நெல்லிக்காய் வந்துட்டு இந்த சைஸ்ல எடுத்துர்க்கேன். இத பிரஷர் குக்கர்ல சேர்த்து இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரு 4 விசிலுக்கு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அப்பதான் இது தனித்தனியா பிரிஞ்சு வரும். நாலு விசிலுக்கு அப்புறம் பாருங்க எப்படி எல்லாம் வெந்து தனித்தனியா பிரிஞ்சிருக்குன்னு. இப்போ தண்ணியோட ஒரு பவுல்ல சேர்த்து இத தனியா எடுத்து வச்சிடலாம். இந்த ரசத்துக்கு வந்துட்டு நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ஊற வச்சிருக்கேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு அலம்பிட்டு. அத வந்து பிரஷர் குக்கர்ல சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இத வேக வைக்கிறதுக்கு. தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து இத வந்துட்டு ஒரு 4 விசிலுக்கு நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். இப்போ ரசத்துக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன். அந்த புளி கூட ஒரு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நீங்க வந்து புளி ஊற வைக்கும்போது கல் உப்பு சேர்த்தீங்கன்னா அது சீக்கிரமா ஊறிடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க புளி நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு கையால புளியும்போது பாத்தீங்கன்னா நார் மட்டும் தனியா வருது பாருங்க. இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். இப்போ இத வடிகட்டிட்டு திரும்பவும் இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்து அந்த வடிகட்டின புளி எடுத்து திரும்பவும் இது கூட சேர்த்து இரண்டாவது தண்ணி எடுத்துக்கலாம். சோ மொத்தமா 1 கப். இப்போ புளி தண்ணி வந்துட்டு நம்ம கிட்ட 1 கப் அளவுக்கு இருக்கு. ஒரு கடாயில நம்ம எடுத்த புளி தண்ணி 1 கப் இருக்கு இல்லையா அத சேர்த்துக்கலாம். அது கூடவே இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரசம்ங்கிறதுனால நம்ம தண்ணி ஜாஸ்தியாவே சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தக்காளி ரஃப்பா சாப் பண்ணிருக்கேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இப்போ புளி தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரசம் பொடி சேர்க்காம நீங்க இத எவ்வளவு நேரம் வேணா கொதிக்க வைக்கலாம். ரசம் பொடி சேர்த்து தான் கொதிக்க வைக்க கூடாது. இப்போ இது கூடவே வேக வச்ச பருப்பு அந்த குக்கர்லயே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா அலம்பி ஊத்திக்கிறேன். அது கூடவே வேக வச்ச நெல்லிக்காயும் சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணியோட. சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்துட்டு சேருங்க. ஏன்னா நம்ம புளி தண்ணியிலே வந்துட்டு கல் உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு ரசம் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கொதி வர ஆரம்பிக்கட்டும். ஜாக்கிரதையா பாருங்க ரசம் பொடி சேர்த்துட்டு ரசம் கொதிக்க கூடாது ரொம்ப. இப்போ ஓரத்துல கொதி வர ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொதி வர நேரத்துல வந்துட்டு கொஞ்சமா பெருங்காயத்தூள் தூவிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சாக்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க ஓரத்துல நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது அடுப்பு நிறுத்திட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த ரசத்துக்கு தாளிப்புக்கு வந்துட்டு நான் ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம், 4 பூண்டு இந்த மாதிரி நச்சு சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இந்த தாளிப்பு எடுத்து அப்படியே ரசத்துல கொட்டிட்டு நல்லா சூடா சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான நெல்லிக்காய் ரசம் ரெடி. ரசம் செய்யும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரசம் வந்துட்டு நீங்க கலக்கிக்கிட்டே இருக்க கூடாது. கொதிக்கும்போது அதுவே நல்லா தெளிஞ்சு நல்லா கொதி வரணும். நீங்க பொடி சேர்த்துட்டு சும்மா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கனால உங்களுக்கு ரசம் வந்துட்டு நல்ல டேஸ்ட் கொடுக்காது. சோ ரசத்தை கொதிக்க வைக்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணாம விடுங்க. அது தன்னால தெளிஞ்சு கொதிச்சு வரணும். இந்த நெல்லிக்காய் ரசம் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்பவே ஹெல்தி and ரொம்பவே ஈஸி கூட பண்றதுக்கு. சோ அதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. Thanks for watching.